இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன இடம் பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அதாவது நான் இன்றைக்கி உங்களை ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு தான் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் கூட நீங்கள் சேர்ந்து இந்த விலாகை என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்களில் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் அதனுடைய ரகசியங்களும் அதை பற்றி தெரியாத சில உண்மைகளையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இந்த கோவிலை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதாவது மதுரையின் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோவிலை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா மதுரையோட பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த கோவில் 10 நிமிஷம் ட்ராவலில் வந்துடும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த கோவிலுக்கு 2 வாயில்கள் உண்டு. அதாவது மேலமாசி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரையோட தேர் வரக்கூடிய அந்த வீதிக்கு பேர் மேலமாசி வீதி. ஸோ அந்த சைடில் கூடியும் இந்த கோவிலுக்கு ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வாசல் உண்டு. இன்னொரு பக்கமும் இந்த கோவிலுக்கு ஒரு வாசல் உண்டு. நான் இப்போ பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாக தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரையுடைய ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு வரலாற்று தலம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மதுரையுடைய நுழைவாயிலாக ஒரு சில காலங்களில் இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலும் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விலாக் வித் ஹனி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பஞ்சபூத தலங்களில் நிலஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோவிலை பற்றின சிறப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோவில் மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் நிலஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இந்த கோவிலில் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் ஒன்று மீனாட்சியை கல்யாணம் முடிக்க பண்ணியிருக்காரு. இது என்ன நடந்துச்சு, என்ன பண்ணினாரு அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவருடைய திருவிளையாடலை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு காட்டின அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் கடை பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக கூடி நேராக வந்தோம் அப்படின்னாலே நம்ம இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலுடைய சிறப்புகள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கும் எனக்குமே ஒரு பர்சனலாகவும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, வாங்க இந்த கோயிலை பற்றிய சிறப்புகளை நான் உங்கள் கூட ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் கிட்டத்தட்ட 200 வருஷமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனும் மீனாட்சியும் திருமண கோலத்தில் காட்சி தராங்க. இந்த கோவிலுடைய பெரிய சிறப்பு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தம்பதிகள் பார்த்தோன்னா 60ஆம் கல்யாணமாக இருக்கட்டும், அடுத்து 80ஆம் கல்யாணமாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கோவிலில் நடத்துவாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மரபாக இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கோயில் சிவனுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது விநாயகர் சந்நிதி.
கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி சிவன் அம்பாள் 2 பேருமே இங்கே எழுந்தருள்றாங்க. இவங்க 2 பேரையுமே மூலஸ்தானத்தை நோக்கி வச்சு இன்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி, இவங்க மூவருக்குமே ஒரே நேரத்தில் தீபாராதனை வந்து நடக்குது. ஸோ இந்த பூஜையை சிவனே செய்ததாக ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்த திருவிளையாடல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது மதுரையை ஆட்சி செஞ்ச மலையத்துவ பாண்டியனோட மகளாக பிறந்தவர் தான் மீனாட்சி. இந்த மீனாட்சியை மணமுடிக்கிறதுக்காக சிவன் வந்து இங்கே பூமிக்கு வந்து ஒரு வேஷம் போட்டு வர்றாரு. அவரோட பெயர் தான் சுந்தரேஸ்வரர். ஸோ இப்படி வந்து மணமுடிக்கிறதுக்காக வந்த இந்த சுந்தரேஸ்வரர் தான் சிவபெருமான். ஸோ மாப்பிள்ளையாக இருந்த இந்த சுந்தரேஸ்வரர் மன்னராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ அப்படி மன்னராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி மதுரையில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிவனுக்கு வந்து நம்ம வந்து சிவபூஜை செய்ததுக்கு அப்புறமா தான் மன்னராட்சிக்கு போகணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ். அப்படி இங்கே சிவனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது தன்னுடைய அந்த சிவன் லிங்கத்தையே உருவாக்கி அதுக்கு தானே போய் பூஜை செய்கிறதுக்காக போயிருக்காரு சிவபெருமான். ஸோ இந்த ஒரு அற்புதம் வந்து இந்த கோவிலில் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தம்பதியரான மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் தன்னுடைய லிங்கத்துக்கே ஒரு பிரதிஷ்டை செய்து அதுக்கு வந்து அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா மன்னராக பொறுப்பேற்றிருக்காரு நம்ம சிவபெருமான். ஸோ இப்படி ஒரு திருவிளையாடலை தனக்கான ஒரு விஷயமா நிகழ்த்தி காட்டியிருக்காரு இந்த சிவபெருமான். எல்லா கோயில்கள்லையுமே சிவபெருமானுடைய அதாவது லிங்கத்தினுடைய முன்பகுதியை தான் நம்ம தரிசனம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் லிங்கத்தினுடைய பின்பகுதி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய முன்பகுதி வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்காக பூஜை செய்வதற்காக இருக்கிறதுனால பின்னாடி சிவனுடைய முன்பகுதி வந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் ஃபேஸ் பண்ண மாதிரியும் லிங்கத்தினுடைய பின்பகுதியை பக்தர்கள் தரிசிக்கிற மாதிரியும் வந்து இங்கே அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த கோவிலுடைய தெப்பக்குளமும் ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்போடு இருக்குது. சுவாமி சந்நிதியோட வலதுபுறம் வந்து தனி சந்நிதியில் வந்து தெற்கு நோக்கிய அன்னையாக அமர்ந்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய மத்தியபுரி அம்மன். ஸோ இந்த அம்மன் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விபூதி விநாயகர்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயகர். ஸோ இவர்கிட்ட இந்த விபூதியை மேலே அள்ளி நம்ம போட்டுட்டு நம்ம வேண்டுதல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேண்டுதல் வந்து கட்டாயம் நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். ஸோ இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோவிலில் வந்து வழிபட்டுக்கிட்டு வர்றேன். ஸோ இது வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவும் ஒரு சிறப்பாகவும் இருக்குது இந்த கோவிலில். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலபைரவர் சன்னதி. இந்த காலபைரவர் சன்னதியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். ஸோ இந்த கோவிலை சிறப்புகளை நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கோயில் வந்து நம்ம பஞ்சபூத தலங்களில் மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் ஏற்கனவே நம்ம வந்து ஆகாய ஸ்தலம் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து காற்று ஸ்தலம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்தலம் எதுக்கு புகழ் போனது அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தோட ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிலம் அப்படின்றத பேஸ் பண்ணி பூமிக்குரிய தலம் அப்படின்னாலே இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் தான் இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோயில். இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது கைலாயம், அதாவது பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த கோவில். ஸோ இந்த கோயில் வந்து பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த கோயிலுடைய உற்சவர், அதாவது இந்த கோயிலுடைய மூலக்கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான், அதாவது சொக்கநாதர் அப்படின்ற பெயர்ல இங்கே அழைக்கப்படுறார். கோவில்
இருக்கக்கூடிய அம்பாள் வந்து மத்தியபுரி அம்மன். இங்கே வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி, காசி விஸ்வநாத ஸ்தலம், நவகிரக ஆலயம், அதுக்கப்புறம் குரு பகவான் ஸ்தலம், சண்டிகேஸ்வரர் ஆலயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் ஆலயம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து திருமணம் நடந்த போது இந்த கோவிலில் தான் வந்து சொக்கநாதரும் மீனாட்சியும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு அவங்க கையாலேயே அர்ச்சனை பண்ணி திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து மன்னராட்சி செய்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன, வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படின்றது ரொம்பவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீனாட்சியும் சிவனும் அதாவது சொக்கநாதரும் வந்து இந்த கோவிலில் வந்து சிவன் லிங்கத்துக்கு வந்து தன் கையால் வந்து வழிபாடு அர்ச்சனை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பூலோகத்திலேயே வந்து சிவன் தன்னுடைய லிங்கத்தையே வந்து தன் கையால் அர்ச்சனை பண்ண சிறப்பு மதுரையில் இருக்கக்கூடிய இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு மட்டுமே இருக்கு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கம் இந்த ஒரு சிவலிங்கத்துக்குரிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இந்த பிறவியில செஞ்ச பாவத்துக்கு கைலாயத்தில் போய் தான் அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் வந்து கைலாயத்தில் தான் கணக்கு பண்ணப்படும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிலஸ்தலம், இந்த பூலோக கைலாயம் சொல்லக்கூடிய இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் நம்ம செய்கிற பாவங்களுக்கான அந்தந்த பரிகாரம், அதாவது மன்னிப்பு இங்கே பூமியிலே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்குடைய மன்னிப்பு பரிகாரமும் வந்து கீழேயே வந்து அதற்கான நிவர்த்தி கிடைக்குது. அதாவது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதாக வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுடைய சிறப்பு, அதாவது இந்த கோயில் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் வந்து திருமண தடைகள், அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோவிலில் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா திருமண தடைகள் நீக்கும் அப்படின்றது வந்து ஐதீகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோவில் நிலஸ்தலம் அப்படின்றதுனால யாராவது வீடு கட்டணும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் கட்டட வேலைப்பாடுகள் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துட்டு வந்து இந்த கோயிலில் வச்சு சிவனை வழிபட்டுட்டு நம்ம அந்த வேலைகளை தொடங்கணும் அப்படின்னா வீடு கட்டுறது வந்து தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த இன்மையிலும் நன்மை தருவார். அதாவது இன்மையிலும் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலுமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபடும் போது அந்த கஷ்டங்களும் கவலைகளும் மறந்து அதற்கான நன்மைகள், நம்ம செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தரக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபடுறதன் மூலமாக உங்களுக்கான எல்லா சிறப்புகளும் வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலுடைய தல வரலாறாக இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோவில்களில் இன்றைக்கி நம்ம பார்த்தது நிலஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். ஸோ இந்த கோவிலுடைய வரலாற்று உண்மைகளையும் இந்த கோவிலை பற்றின சிறப்புகளையும் நான் உங்கள் கூட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.